வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகி சந்ததவம் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு நித்யானந்த தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய ஞானக்களஞ்சிய பாடலுக்கான விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கவிக்குள்ள கருத்துக்கள் ஒண்ணுமே இல்லையே. பூமியை பற்றி மகர்ஷி எழுதியிருக்காங்க. விதவிதமாய் உலோகங்கள், ரசாயனங்கள், விறுவிறுப்பாய் பாய்ந்தோடும் நீரின் ஓட்டம், பதமடைந்த எரிபொருட்கள், பறவை நிற்கும் பாதரசம், கந்தகம், பாசான வர்க்கம், நிதம் தன்னைத்தான் சுற்றும் இயக்கமான நெடுஞ்சூழலால் கூடுகின்ற காந்த சக்தி, அதனோடு ஆங்காங்கே பெருக்கிக் கொள்ளும் அதிசயமா மண்டமன்றோ இந்த பூமி. இதுல பூமிக்குள்ள பல பொருட்கள் எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஐயா. இல்லைங்களா? இது சொல்லுங்க ஐயா. நான் ஒரு கவி சொன்னேன் இல்லைங்க 2 நாளைக்கு முன்னாடி, அந்த கவி விளக்கம் எது சொல்லுங்க. அது என்ன கவி? உணர்ச்சியினால் வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷம், அந்த கவி நான் படிக்கிறேன் திருப்பியும். சொல்லுங்க. இல்ல எத்தனாவது நம்பர் கவின்னு சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமாங்க. கவி எண் 1158 உணர்ச்சியினால் பிரிவு அப்படின்னு சொல்லி 1968. எடுத்துட்டீங்களாங்க? புடிச்சிட்டேன். நல்லதுங்க, நன்றிங்க. உயிர் என்ற சக்தி உடல் தனியிலும் வெளிதனிலும் உயிர் என்ற ஒரு சக்தி. ஆமாங்க, அந்த பாட்டு. ஓகே. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இன்றைக்கு ஞானம் வாழும்
கவி சிந்தனை தொடரில் இன்றைக்கு உணர்ச்சியினால் பிரிவு என்ற தலைப்பிலே உள்ள கவி. உயிர் என்ற ஒரு சக்தி உடல் தனிலும் வெளி தனிலும் ஊடுருவி நிற்கும். உயிர் தன்மை அது இயங்கும் உடலுக்கும் புலன்களுக்கும் ஒத்து ஆற்றும். உயிர் உடலில் ஆங்கப்போ உணர்கின்ற தரமொக்க எல்லை கட்டி உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும். உயிர் என்ற ஒரு சக்தி. இந்த விண் ஆற்றல் தான் உயிரானது என்று பரவலாக நாம் பேசுகின்றோம். விண்தான் உயிராக மாறியது என்றாலும் விண்ணே உயிரா என்று ஒரு சிந்தனை வருகின்ற போது இல்லை என்பதுதான் பதிலாகும். விண்தான் உயிராக மேன்மை பெற்றது, விண்ணே உயிர் அல்ல. பஞ்சபூத சேர்க்கைக்கு விண் அடிப்படை. விண்தான் முதல் பௌதம், மற்ற 4 பூதங்களுக்கும் விண்தான் அடிப்படை. அதே போல உயிரின் சேர்க்கைதான், உயிர் துகள்களின் சேர்க்கைதான் எல்லா ஜீவராசிகளும். இந்த உயிருக்கு அடிப்படை எது? விண் எப்படி உயிராக மாறியது என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது விண்ணுக்கும் உயிருக்கும் பேதம் என்ன? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி. விண்ணுக்கு நான் பிறந்தேன் என்று தெரியாது, நான் வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது, நான் இறந்து விட்டேன் என்று விண் தெரியாது. ஆனா மனிதனிடத்திலேயும் பிறப்பும் நமக்கு தெரியாது, இறப்பும் நமக்கு தெரியாது. பிறப்பு இறப்பு இடை உணர்தல், அதான் இயக்கமாகி. அப்ப உயிர் என்ற சிறப்பு என்ன என்றால் சென்சிங் ஃபேக்கல்டி, உணர்கின்ற சிறப்பு. விண்ணுக்கும் விண் கூட்டினாலான பௌதிக பொருட்களுக்கும் உணர்கின்ற சிறப்பு கிடையாது. இது எப்படி வந்தது என்ற சிந்தனை வருகின்ற போது 27 நட்சத்திர தொகுதிகள் இந்த சூரிய குடும்பத்தில் நவக்கோள்களின் அலைவீச்சு. இந்த பூமி தோன்றிய போது ஜீவன்கள் தோன்றவில்லை. ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் அமைந்த போது, தெய்வீக விகிதாச்சாரம் என்றார் மகர்ஷி அவர்கள், அப்பதான் இந்த பூமியிலே உயிர் தன்மை தோன்றுகிறது அப்படின்றார். இப்போ ஏற்கனவே நட்சத்திரங்களின் ஆற்றல் இருக்கிறது, நவக்கோள்களின் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அவை பூமியிலே ஜீவன்களை உருவாக்க முடியவில்லை. அதற்கு ஏற்ப ஒரு காலகட்டம், பஞ்சபூதங்களின் சேர்க்கையில ஒரு விகிதாச்சாரம், அது அமைந்த காலகட்டத்தில் தான் ஜீவகாந்த துகள்கள் தோன்றி அது உயிராக, மைக்ரோ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நுண் உயிராக தோற்றம் எடுத்தது. அதன் வளர்ச்சி தான் உயிரின பரிணாமம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப விண் உயிரானதுக்கு காரணம் 3 அம்சங்கள்: 27 நட்சத்திர தொகுதிகளின் ஆற்றல், நவக்கோள்களின் ஆற்றல், பூமியின் பஞ்சபூத சேர்க்கை. இந்த 3ம் விண்ணோடு கலந்த போது விண் உயிரானது. எனவே உயிர் என்ற ஒரு சக்தி உடல் தனிலும் வெளி தனிலும் ஊடுருவி நிற்கும். நம் உடலுக்குள்ளேயும் இருக்குது, உடலை சூழ்ந்தும் ஜீவாந்தாற்றலாகவும் இருக்கிறது. ஊடுருவி நிற்கும், நமக்குள்ள மட்டும் இல்லை, நம்மை சார்ந்திருக்கின்ற இடத்துல இருக்கு. இது எப்படி உணர்வது என்றால், இப்ப நம்ம மன்றத்தில் தவம், கூட்டு தவத்தில் அமர்கிறோம். சிறிது நேரம் கழித்து யாரோ ஒருவர் அவர் தவத்தில் அமர்கிறார். அப்போ நம்ம பக்கத்திலே அமர்கின்ற போது நம்மை தொடவில்லை,
ஆனாலும் யாரோ பக்கத்துல வந்து உட்கார்றாங்கன்னு தெரியுது இல்லையா? அப்போ அவருக்கும் நமக்கும் இடையிலே தொடாமலேயே உணரக்கூடிய ஒரு காந்த களம் இல்லை என்றால் நாம் அதை உணர முடியாது. அப்போ நமக்கும் நம்மை சூழ்ந்தும் காந்த ஆற்றல் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அமைந்திருக்கிறது. அதனால் உடல் தனியிலும் வெளி தனியிலும் ஊடுருவி நிற்கும் உயிர்த்தன்மை அது இயங்கும் உடலுக்கும் புலன்கட்கும் ஒத்து ஆற்றும். இப்போ உயிர் தான் ஆற்றல். சரி, இப்போ வெயிட் லிஃப்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கு. ஒருத்தர் 600 பவுண்டு எடையை தூக்கி காட்டுகிறார். அவர் மனிதன் தானே. நீங்களும் மனிதர்கள் தான், நானும் மனுஷன் தான், தள்ளுங்க நாங்க தூக்குறோம் அப்படின்னு நாம போய் தூக்க முனைந்தால் முதுகெலும்பு உடைஞ்சு போயிடும். அப்போ 2 பேரும் மனிதர்கள் தான். தூக்குவது சக்தி என்ற உயிர்தான். ஆனா அவருக்குள் இருக்கின்ற சக்தி ஏன் எனக்குள் இல்லை என்றால், இந்த உயிர் சக்தியை திணிபடுத்திக் கொள்வதற்கு என்று பயிற்சிகள் உண்டு. இப்ப நம்ம காயல் பத்தி என்ன சொல்றோம்? உயிர் பயிற்சி. உயிருடைய உற்பத்தி திறத்தை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சி காயகல்பம். இப்ப அவர் காயல்பம் செய்யறதுக்குன்னு அவசியம் கிடையாது. இல்ல நாம காயல்பம் 40 வருஷம் பண்றேன், அதனால் நான் 600 பவுண்டு எடை தூக்க முடியாது. இது உடல் நலத்திற்கான பயிற்சி காயகல்பம். ஆனா அவர் செய்த பயிற்சிகள் அது உடலின் அந்த திசுக்களிலே உயிர் சக்தியுடைய திரட்சிக்கான பயிற்சி. அவருடைய தினசரி செய்ய வேண்டிய பயிற்சிகள், உணவு முறைகள் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்து இன்றைக்கு ஸ்டேஜில் 600 பவுண்ட் எடையை தூக்கி காட்டுகிறார். அப்போ ஒவ்வொரு உடலுக்கும் உயிரின் ஸ்பெசிபிக் கிராவிட்டி திணிவு மாற்றம் பெறுகிறது. இப்போ நம்முடைய உடம்பு ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி போல என்று சொன்னால், அவருடைய உடம்பு 12 வோல்ட் பேட்டரி போல. அப்போ ஒவ்வொரு உயிர் துகளுக்கும் தாங்கும் திறம் அந்தந்த உடலின் கருவமைப்பு, மற்ற காரணங்கள், பயிற்சி இவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. எனவே உயிர்த்தன்மை அது இயங்கும் உடலுக்கும் புலன்கட்கும் ஒத்து ஆற்றும். இப்போ புலன்களிலே நமக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டா ஓகே, அவ்வளோதான், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அடுத்தவர் 10 இட்லி சாப்பிட்றார். அவரால் அது செரிக்க முடிகிறது, நம்மால் செரிக்க முடியாது. இப்படி புலன் துய்ப்பிலேயும் பேதம் வருகிறது, உடல் ஆற்றலிலேயும் பேதம் ஏற்படுகிறது. காரணம் உயிரின் திணிவும் உடல் உறுப்புகளின் ஆற்றலும், அதே சமயத்தில் அதை துய்ப்பதற்கான காந்த தன்மாற்றம் இருக்கணும். பயில்வான் தான், ஆனா உடம்பு சரியில்லை படுத்திருக்காருன்னு சொன்னா அவராலையும் சாப்பிட முடியாது. அப்ப அந்த காந்த தன்மாற்றத்திற்கான 8 அம்சங்களும் சீராக இருந்தால்தான் நார்மல் பாடி நார்மலா செய்ய முடியும். அப்படி உடலுக்கும் புலன்களுக்கும் ஒத்து ஆற்றும் உயிரில் உடலில் ஆங்கு அப்போ உணர்கின்ற தரமொக்க. உயிர் உடலில் ஆங்கு அப்போ உணர்கின்ற தரமொக்க எல்லை கட்டி, எந்த இடத்திலே எந்த செயல்பாட்டிலே அது உணர்கின்ற செயலை செய்கிறதோ அதனுடைய தரம் ஒக்க எல்லை கட்டி உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும். உயிர் ஒண்ணுதான், ஆனா பல கோடி உயிர் இனங்கள், உயிர்கள், ஜீவன்கள். கண்ணதாசன் அழகா சொல்வார், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததலா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததலா என்று ஒரு பாட்டை சொல்வார். எறும்பு தோலை உரிச்சா யானை எப்படி வரும்?
மிக அற்புதமான ஒரு தத்துவம், ஆழமான தத்துவம். இரும்பு தோலை உரித்து பார்த்தால் யானை எப்படி வரும்? மகர்ஷி கிட்ட ஒரு முறை மகர்ஷி கேட்டார், மிக பெரியது எது அப்படின்னார். நாம தான் படிச்சிருக்கிறோமே, சமஜி பிரபஞ்சம். ஓகே. மிக சிறியது எது? அணுக்கள். சரி, இப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலிருந்து மிகச் சிறிய அணுக்களை எடுத்து வெளியே போட்டு விட்டால் பிரபஞ்சம் எங்கேன்னு கேட்டார். போயே போச்சு. அது போல இரும்பு தோலை உரித்து பார்த்தால் அங்கேயும் உயிர் துகள்கள் தான், சின்ன சின்ன திசுக்கள். யானை உரிச்சு பார்த்தாலும் அங்கேயும் சின்ன சின்ன திசுக்கள் தான். என்ன பேதம் என்றால் எண்ணிக்கையிலே, அடர்த்தியிலே பேதம். அடிப்படை ஒண்ணுதான். அது போல என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது. அப்ப இதயம் என்பது கருமையம், ஆத்மா. ஆத்மா உரித்து பார்த்தால் அங்க 16 அலைச்சுழல் வரைக்கும் இயங்கக்கூடிய ஜீவாத்மா இருக்குது. 13 8 வரைக்கும் இயங்கக்கூடிய பரமாத்மா இருக்குது. 7 முதல் 4 வரை இயங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. 3 முதல் 1 வரை இயங்கக்கூடிய 7 முதல் 4 இயங்கக்கூடிய பிரம்மம் இருக்கிறது. 3 முதல் 1 இறங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. மையமாக சிவம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்கின்ற போது சிவத்தை அறிந்த அறிவு தானே ஞானம். அப்ப என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது என்றார் கண்ணதாசன். அது போல எல்லாமே உயிர் அனைத்தும் ஒன்றுதான் உற்று பார்த்தால். என்ன பேதம்? அளவினிலே, தரத்தினிலே பேதம். அதே போல மனித உடல் அமைப்பும் அப்படித்தான். உரிச்சு பார்த்தா 860 கோடி மக்களுக்கும் ஒரே உடம்பு தான். என்ன பேதம்? 7 சம்பத்துக்களிலே பேதம். அடிப்படையில் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா எல்லோருடைய வாழ்க்கையும் ஒன்று போல் இல்லை. எல்லோரது அனுபவங்களும் ஒன்று போல் இல்லை. எல்லோரது வாழ்க்கையின் சிறப்பு என்பதும் ஒன்று போல் இல்லை. எல்லாமே பேதப்படுத்தி நிற்கிறது. அதுபோல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்பது போல எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து வந்ததுதான், ஒரே சுத்தவெளியிலிருந்து வந்ததுதான். ஆனாலும் அவற்றின் இயக்க சீர்மைக்கு ஏற்ப, அவற்றில் உள்ள அணுக்களின் உயிர் துகள்களின் திணிவுக்கு ஏற்ப பேதம் உண்டே தவிர அடிப்படையில் எல்லாம் இறை துகள்களின் கூட்டே. அடிப்படையில் எல்லாம் ஜீவகாந்த துகள்களின் கூட்டே. ஜீவாந்தத்தில் அளவு பேதம் கிடையாது. இறை துகளிலையும் அளவு பேதம் கிடையாது. எல்லா இறை துகள்களும் ஒரே தரம்தான். எல்லா ஜீவாந்த துகள்களும் ஒரே தரம்தான். திணிவினிலே, அளவினிலே பேதம் காட்டும். இதுதான் அந்த உயிரின் ரகசியம். இதை புரிந்து உயிரை காத்து கொள்ளக்கூடிய பயிற்சி அனைத்துமே உயிரை காக்கின்ற பயிற்சிகள் தான். நாம் பொதுவாக உயிர் காக்கும் பயிற்சி என்று சொன்னால் காயல்பம் மட்டும்தான் நினைப்போம். எல்லாமே ஜீவாந்த பெருக்க பயிற்சிகள் தான், உயிர் பெருக்க பயிற்சிகள் தான். உடற்பயிற்சி செய்கின்ற போது அங்கங்க இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கினால் சீராக இயங்கும். அப்ப அதை நீக்குகின்ற வேலைக்கு செலவாகக்கூடிய உயிர் மிச்சம் தானே. அப்போ உடற்பயிற்சியிலேயும் உயிர் சக்தி, ஜீவான் சக்தி சேமிப்பாகும். தவம் செய்கின்ற போது மனசு உள்ள வந்துடுது. வெளியே போன செலவு, உள்ள இருந்த செலவு இல்லை. அப்போ செலவு குறைகிறது, அதுவும் இருப்பு தான். பிறகு தவத்தில் ஒன்றுகின்ற போது நம்மிடத்துல உயிர் துகள்கள் அமைதி பெறும். அப்போ வான்காந்த ஆற்றல், இந்த பூமியில் இருக்கின்ற ஜீவாந்த ஆற்றல் உடலுக்குள்ளே பாய்ந்து ஒரு திணிவை ஏற்படுத்தும். அப்போ தவத்தில் ஆழ்ந்து போகின்ற போது ஜீவாந்த பெருக்கம் ஏற்படுகிறது.
அகத்தாய் பயிற்சிகள் செய்கின்ற போது அருகுண சீரமைப்பு உணர்ச்சிவயப்பட்ட நிலைக்கு போவதில்லை என்கின்ற போது அங்கேயும் ஜீவானந்த சக்தி இருப்பாகிறது. பிறகு காயல்பத்தில் பெருக்கமாகிறது. இப்படி 4 வகை பயிற்சிகளும் ஜீவானந்த பெருக்க பயிற்சிகள் தான், உயிர் பெருக்க பயிற்சிகள் தான். எனவே இவற்றை முறையாக செய்து உயிரை ஜீவாந்தத்தை பெருக்கிக் கொள்கின்ற போது மன அமைதியும் கூடுதலாக அதிக நேரம் நீடிக்கும். அதே போல செயல் திறமை மற்ற அனுபவம் எல்லாமே சிறப்பாக அமையும். ஏன்னா வாழ்க்கை என்பதே உயிர் இயக்கம் தானே. அப்போ உயிர் சிறப்பாக இருந்தால் உடல் நலம், மன வளம் மற்றும் இந்த தன்னம்பிக்கை என்பதே ஜீவாந்தத்தின் திணிவு தான் தன்னம்பிக்கை. அந்த திணிவு குறைய குறைய தன்னம்பிக்கை அற்று போகும். இதைத்தான் இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல நாமும் இளமை வயதில் இருந்த ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் எப்போ இருக்கான்னு பார்த்தா இருக்காது. காரணம் என்னன்னா ஜீவாந்தத்தினுடைய அந்த தாங்கும் திறம் குறைந்து போனது. திசுக்களில் எல்லாம் வயதாக அதனுடைய தாங்கும் திறம் குறைந்து போகும். அப்போ மொத்த அளவு கொஞ்சம் குறைகின்ற போது தன்னம்பிக்கை குறைந்து போகும். ஸோ எனவே உயிரின் இருப்பு தான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய வெற்றிகள் மேன்மைகளை அனைத்துமே அவற்றை முடிந்த அளவுக்கு காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வழிவகை தான் மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தும் என்று பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. அருமையான விளக்கம். இன்றைக்கு நமக்கு ஞான களஞ்சியத்துக்கான பாடலுக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா, வேற கருத்துக்கள் நீங்க சொல்லணுமா? இல்லைங்கய்யா, ஐயாவுக்கு கவி தான் சொன்னீங்கய்யா. ஐயா சொன்ன கவி விளக்கமே சிறப்பாக இருந்ததுங்கய்யா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சரி, வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி பிரதீப் துரை அவர்களையும், பிரம்மஞான கவி பாட கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை,
மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாமுயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல் ஆமை கடன் ஒருமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர நிதை நிறைவு பெறுகிறது. இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர், பாடல்கள் பாடினோர், தவம் நடத்தினோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.